வணக்கம். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது ரொம்ப புதிய ஒரு நியூ டைட்டில். இது இன்னைக்கு நம்ம பேச போறது சிம்ம ராசியை பத்தி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசை என்பது நடந்தால் அந்த ராகு திசை எப்படி இருக்கும்? ஒரு 2-3 சினாரியோவில் இப்படிலாம் உங்களோட சொந்த ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த ராகு திசையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும்? சிம்ம ராசியில் 3 நட்சத்திரங்கள் அடங்கும். அதாவது மகம், பூரம், உத்திரம். இந்த மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம், பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 பேருடைய நட்சத்திரம் தான் பிறக்க முடியும் சிம்மராசியில பிறந்தா. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய சிம்மராசியில முடியுது. இப்போ சராசரியா கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க 1ஆம் பாதத்தில் அப்படின்னா கேது திசை 6 முதல் 7 வருஷம். அது முடிஞ்சு அடுத்தது சுக்கிர தசை ஒரு 20 வருஷம், 27 வருஷம். ஆக உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய இந்த சிம்ம ராசியில வரும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய திசை என்பது 6 முதல் 7 வருஷம். அதற்கு பிறகு சுக்கிர திசை ஒரு 20 வருஷம். அதற்கு பிறகு சூரிய திசை ஒரு 7 வருஷம். கிட்டத்தட்ட 34 முதல் 35 ஆண்டுகள் கேதுவுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம் மக நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது 35 வருஷத்துக்கு கழிச்சு சூரிய திசையை முடிஞ்சு கிட்டத்தட்ட சந்திர திசைக்குள்ள போவாங்க. அது ஒரு 10 வருஷம். 45 வயசு ஆகும்போது சந்திர திசை 40 வயசுல முடியும். பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். நியர் அபவுட் நீங்க பாத்தீங்கன்னா ராகு திசையானது ஒரு 48 50 வயசு. அதாவது கேது சாரத்துல பிறக்கும் பொழுது தள்ளி ஒரு சுக்கிர திசையில பூர நட்சத்திரத்துல பிறந்தாலோ இல்ல ஒரு உத்தர நட்சத்திரத்துல பிறந்தாலோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு 40 வயசுலயே ராகு திசை வந்துடும். மக நட்சத்திரத்துல பிறக்கும் போது மட்டும்தான் 45 வயசுக்கு மேலதான் ராகு திசை என்பது வரும். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு திசையானது 35 வந்தாலும் சரி, 40 வந்தாலும் சரி, 45 50 வந்தாலும் சரி, இந்த ராகு திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு 18 வருஷம் நடக்குது. இந்த ராகு திசை என்ன செய்யும்? இந்த ராகு திசையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, நல்லா கவனிக்கணும் கூர்மையா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது மீன ராசி வருது. அந்த மீன ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் மறையும் பொழுது, அப்படி மறையக்கூடிய ராகு, அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் வரும் மீன ராசியில. இதுல பூரட்டாதி நட்சத்திரம் குரு சாரம் வாங்கி ராகு மறையும் பொழுது, நல்ல கவனிங்க, உத்திரட்டாதியில ரேவதி இல்ல, பூரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி ராகு மறையும் பொழுது இது ஒரு சினாரியோ. இப்படி இருந்தால் அதே மாதிரி ராகு பகவான் நாம சொல்ற மாதிரி 8ல மறைஞ்சு பூரட்டாதி குருசாரம் வாங்கின்னு மறையறாருன்னு சொன்னா அந்த ராகு திசை 18 வருஷம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப எளிமையான குடும்பத்துல தான் பிறந்திருப்பாரு இந்த சிம்ம ராசிக்காரர். சிம்ம ராசிக்கு பல குணாதிசயங்கள் உண்டு. நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிங்க. தனக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ, தான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் சிம்மராசி. தனக்கு ஒரு பொருள் கிடைக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு உள்ளதுதான் சிம்மராசி. ஆக ஒட்டு மொத்தத்துல இந்த சிம்மராசி நேயர்கள் ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவர்ட்டி, உச்சக்கட்ட வறுமை, இதுல இருந்து படிப்புக்கே வசதி இல்லை, அடிப்படை கல்விக்கே பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, போட்டுக்க நல்ல துணி இல்லை, வாழ்க்கை தரம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தரத்துல இருந்து ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் ராகு திசை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும், 60 வயசு வரைக்கும் நடக்கும், பிச்சு உதறும். இந்த ராகு திசையில என்ன நடக்கும் அப்படின்னா, சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்களாக உருவெடுப்பாங்க. பதவிகள்ல, செல்வத்துல, செல்வாக்குல ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசிக்காரர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க பதவிகளில் அலங்கரிப்பதும், மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுப்பதும்,
மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய சினிமா துறையிலோ கலைத்துறையிலோ ஆட்சி புரிவதும் இந்த ராகு திசையானது சிம்ம ராசிக்காரர்களை மாற்றி அமைக்கும். இது ஒரு சினாரியோ. இன்னும் வேற சினாரியோல பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது சினாரியோல ராகு திசையானது சிம்ம ராசி இருக்கு. அதற்கு கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மேஷம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. நம்ம மீனத்துல இருக்கிறத பத்தி பேசணும். மேஷத்துல இருக்காரு. அந்த மேஷத்துல இருக்கக்கூடிய ராகுவ சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவான் வேறு சுபகிரக தொடர்போடு ஆட்சி பெற்று அந்த மேஷத்துல இருக்கக்கூடிய ராகுவ 5ஆம் பார்வையாகவும் சிம்ம ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்த்து கனெக்ட் ஆகும் போது அந்த ராகு திசையானது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சாதாரண மனிதர்களை ஜனாதிபதிகளாக மாற்றியது கூட இந்த ராகு திசை தான். இது ஜோதிடம் தெரிந்த அறிஞர்களுக்கு நல்லா தெரியும். விளிம்பு நிலையில் இருந்தக்கூடிய மனிதர்களை ஒரு மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் உட்கார வைக்கக்கூடியது இந்த ராகு திசை. இந்த 18 ஆண்டுகள் இந்த மேஷ ராசியில உட்காரும் போது ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்து அந்த ராகுவை 5ஆம் இட அதிபதியான குரு 5இல் ஆட்சி பெற்று சுபகிரக தொடர்போடு அந்த ராகுவை 5ஆம் பார்வையாகவும் ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகத்திலையும் கஜகேசரி யோகத்திலையும் குரு ராகு யோகத்திலையும் மிகப்பெரிய அளவில் அந்த பலன்களை 18 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா வைபோகமா இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக 3வது சினாரியோ நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சிம்ம ராசியில இருக்காங்க, கடகத்துல ராகு இருக்காரு. வேதம் ஜோதிடம் இந்த ஜோதிடத்துல சொல்லப்பட்டதுல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு இருந்தால் அவர் யோக பலன்களை செய்வார் அப்படின்றது அடிப்படை விதி. இப்ப நாம சொல்லக்கூடிய இடங்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்கள் லக்னத்திற்கோ முக்கியமா சிம்ம லக்னத்திற்கு 3, 6, 11, 12ஆம் இடங்கள்ல மாதிரி வந்தால் அந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகம், அந்த இடத்துல ராகு உட்கார்றாரு. அந்த ராகு கடகத்திலிருந்து திசை நடத்துறாரு. அவர் கூடவே குருவும் இருந்து உச்சம் பெறுகிறார்னு வச்சுங்க. அந்த ராகு திசையானது, ஏன்னா ராகு பகவானுக்கு அடிப்படையில் எந்த ஒரு குணாதிசயம் என்பதும் கிடையாது. அவர் எந்த வீட்டில் ராகு கேதுக்கள் வசிக்கிறார்களோ அந்த வீடை தான் வீடு மாதிரி கேப்டிவேட் சொந்தமா கையகப்படுத்திக்குவாங்க. படுத்திக்கிட்டு அந்த பலனை தான் எடுத்து செய்வாங்க. அப்படிப்பட்ட விதத்துல இந்த ராகு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த ராகு திசையானது குருவுடன் சேர்ந்து இணைந்து ராகு இருக்கும் பொழுது இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு, 12இல் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு, கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அது கூட இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி சொல்லலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும். எப்படி ஏற்படும்னா, ஒரு நார்மலா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டிக்கடை தொழிலாளியா இருக்கக்கூடியவர்கள் கூட சடனா ஏதாவது ஒரு பிசினஸ்ல அப்ராட் ஃபாரின் கண்ட்ரியுடைய தொடர்பு வரும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், இல்ல ஃபாரின்ல மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணி டீலர்ஷிப் பண்ணுவது, இல்ல ஃபாரின்ல டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ் பண்ணுவது, ஐடி துறையை சேர்ந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவது போன்ற திருப்பு முனையை தரும். 18 ஆண்டுகள் ராகு திசையை நடத்துறதுனால உலகம் முழுக்க அந்த 12 வருஷம் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சுத்துவார். தன்னுடைய உலகம் முழுக்க சுத்துவார். அதே மாதிரி தேவையில்லாத சில எதிர்பாலினத்துடைய தொடர்புகளும் கூட ஏற்படும். அங்கேயும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் தன்னுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடிய அளவுல அந்த மாதிரி தொடர்புகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் வாழ்க்கை முறை என்பது மாறும். ஒரு நார்மல் வீட்டுல வாடகை வீட்டுல இருந்த ஒருத்தர் மிகப்பெரிய பங்களா, ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாளிகையில தங்கக்கூடிய யோகம், உலகத்துல காஸ்ட்லியஸ்ட் கார்ஸை யூஸ் பண்ணக்கூடிய யோகம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். எப்படின்னா, சிம்ம ராசிக்கு 12ஆம் பாவத்தில் ராகு குருவுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ராகு திசை வரும்பொழுது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். 35, 40, 45, 50 வயசுக்குள்ள அந்த ராகு திசை வந்தே ஆகும். அப்படி வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து 18 ஆண்டு காலங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதியானவங்களை எதுவும் செய்ய முடியாது. விண்ணை பிளக்கக்கூடிய வெற்றியை தந்தே தீருவார் ராகு பகவான்.
ஆக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி தயவு செய்து எங்களுக்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை தாங்க. அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.